அண்மை செய்தி. மதுரையில் விஜய் பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசியை கடத்தி நலத்திட்ட உதவிகளை தாவேகாவினர் வழங்கிய அதிர்ச்சி செய்தி தற்போது வெளிவந்திருக்கிறது. மதுரையில் விஜய் பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசியை கடத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் தாவேகாவினர். தாவேகா எம்எல்ஏ வழங்கிய நலத்திட்ட பையை திறந்து பார்த்தபோது அதில் ரேஷன் அரிசி இருப்பதை கண்டித்து மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ரேஷன் அரிசியை கடத்திய தாவேகாவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகாவினர் ரேஷன் அரிசியை கொடுத்து ஏமாற்றி விட்டதாக கூறி பொதுமக்கள் கண்டனம் தெரிவிக்கும் வீடியோவும் வைரலாகி வருகிறது. நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரில் 5 டன் ரேஷன் அரிசியை கொண்டு வந்து கொடுத்த நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை விளாங்குடியைச் சேர்ந்த சிவாஜி என்பவர் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். 52வது பிறந்தநாளுக்கு ரேஷன் அரிசி 5 டன் தரேன்னு சொல்லிட்டு 1000 பேருக்கு தரேன்னு சொல்லிட்டு பூரா ரேஷன் அரிசி கொடுத்துருக்காங்க. அதை வாங்கப்பட்ட பாடு நாங்கள் மயக்கம் கிறக்கம் தள்ளி விட்டு 4 மணிக்கு போய் 9 மணி வரைக்கும் வாங்கினோம். அது ரேஷன் அரிசிக்கு அடுத்த மல்லு கட்டணும். அந்த அரிசி ரேஷன் கடையில கொடுக்குறாங்களே, அதான் நம்ம வாங்கிட்டு போயிரும்ல, வருஷப்படி நின்று வாங்கிட்டு போயிருமே. அந்த அரிசிக்காக செத்தாலும் செத்தவங்க கலடு கட்டிடலாம் அப்படின்னு மயக்கப்பட்டு வகுத்துப்புல கரையெல்லாம் விழுந்துட்டாங்க. பச்சை பிள்ளையில வச்சு வாங்காமலே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ஆரம்பத்திலே 1 மாதத்திலே ரேஷன் அரிசியை போடுறாங்க. இன்னும் 4 வருஷம் 4.5 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள என்ன ஆகுறது? இந்த பாருங்க, உண்மையிலே ரேஷன் அரிசி இந்த அரிசியை நாங்க ரேஷன் கடையில் நின்று இந்த பாருங்க வாடகை பாருங்க இந்த அரிசி நாங்க கடையில ரேஷன் கடையில வாங்கிடுவோம்ல, கார்டுக்கே வாங்கிடுவோம்ல. 3 வருஷமா அப்ப இருந்து நாங்களும் ரேஷன் கடையில ரேஷன் அரிசி தானே போடுறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு திடீர்னு வந்துட்டு கட்சிக்காக அங்கிட்டு இங்கிட்டு மாறிக்கிட்டு உலட்டிக்கிட்டு ரேஷன் அரிசி கொடுத்து போயிட்டாங்க. சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்ல ஆட்டு மாடு கொடுத்துருக்காங்க. தவிட போட்டு ஒரே தீட்டு கொடுத்துருக்காங்க. மிஷின்ல போட்டு அரைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. 52வது பிறந்தநாளுக்கு ரேஷன் அரிசி 5 டன் தரேன்னு சொல்லிட்டு 1000 பேருக்கு தரேன்னு சொல்லிட்டு பூரா ரேஷன் அரிசி கொடுத்துருக்காங்க. அதை வாங்கப்பட்ட பாடு நாங்கள் மயக்கம் கிறக்கம் தள்ளி விட்டு 4 மணிக்கு போய் 9 மணி வரைக்கும் வாங்கினோம். அது ரேஷன் அரிசிக்கு அடுத்த மல்லு கட்டணும். அந்த அரிசி ரேஷன் கடையில கொடுக்குறாங்களே, அதான் நம்ம வாங்கிட்டு போயிரும்ல, வருஷப்படி நின்று வாங்கிட்டு போயிருமே. அந்த அரிசிக்காக செத்தாலும் செத்தவங்க கலடு கட்டிடலாம் அப்படின்னு மயக்கப்பட்டு வகுத்துப்புல கரையெல்லாம் விழுந்துட்டாங்க. பச்சை பிள்ளையில வச்சு வாங்காமலே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ஆரம்பத்திலே 1 மாதத்திலே ரேஷன் அரிசியை போடுறாங்க. இன்னும் 4 வருஷம் 4.5 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள என்ன ஆகுறது? இந்த பாருங்க, உண்மையிலே ரேஷன் அரிசி இந்த அரிசியை நாங்க ரேஷன் கடையில் நின்று இந்த பாருங்க வாடகை பாருங்க இந்த அரிசி நாங்க கடையில ரேஷன் கடையில வாங்கிடுவோம்ல, கார்டுக்கே வாங்கிடுவோம்ல. 3 வருஷமா அப்ப இருந்து நாங்களும் ரேஷன் கடையில ரேஷன் அரிசி தானே போடுறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு திடீர்னு வந்துட்டு கட்சிக்காக அங்கிட்டு இங்கிட்டு மாறிக்கிட்டு உலட்டிக்கிட்டு ரேஷன் அரிசி கொடுத்து போயிட்டாங்க. சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்ல ஆட்டு மாடு கொடுத்துருக்காங்க. தவிட போட்டு ஒரே தீட்டு கொடுத்துருக்காங்க. மிஷின்ல போட்டு அரைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க.